அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம கண்கள மூடி, அப்படியே நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். நல்ல ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல ஃப்ரீயா உட்கார்ந்து கொள்ளுங்க. மனதுல எல்லா கவலைகளையும் அப்படியே எடுத்துட்டு, தேவனுடைய முகத்த மட்டும், அவருடைய பிரசன்ஸ மட்டும் உணர்கிற ஒரு தருணமா இந்த தருணம் இருக்குது. அந்த பொசிஷன்ல நீங்க நல்லா ஃப்ரீயா மனத வைத்துக்கொண்டு, இருதயத்த திறந்து இந்த மெடிடேஷன நம்ம எல்லாரும் பண்ண ஆரம்பிக்கலாம். இனி வர்ற நாட்கள் இந்த மெடிடேஷன குறிச்சும் நம்ம பார்ப்போம். சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். ஏன் இந்த மெடிடேஷன் பண்றோம்? இதெல்லாம் இன்னமும் யூத மக்கள் இப்ப வரைக்கும் அவங்க மெடிடேட் பண்றாங்க. அவங்களுடைய ஆலயங்கள்ல, ஜெப ஆலயங்கள்ல. இது நம்ம செய்ய நெறைய பேர் நீங்க ஃபீல் பண்றீங்க. இந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுதே உங்களுக்குள்ள உங்க ஆத்துமாவுல விடுதலைகள் கிடைக்கிறத நீங்க பார்க்கிறீங்க. உங்க கவலைகள் நீங்குகிறத பார்க்கிறீங்க. இத தான் நம்ம செய்றோம். இத தாவீது செய்திருக்கிறார், ஈசாக்கு செய்திருக்கிறார், இயேசு செய்திருக்கிறாரு. இதெல்லாம் டீட்டெயில்டா நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். ஏன் நம்ம இத செய்றோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போ ஒரு தியானம், அமைதலாய் உங்க மைண்ட எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அப்படி ஒரு ரிலீஃபா ஒரு ஒரு நல்ல ஃப்ரீயா வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்லுகிற காரியங்கள அப்படியே நீங்க அந்த அந்த காரியங்கள அப்படியே நீங்க இமேஜினேஷன்ல விஷுவலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. கர்த்தர் இன்றைக்கும் உங்களை நிரப்புவார். உங்க காயங்களிலிருந்து இன்றைக்கு அவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஆ கடவுளுடைய கிருபை, அவருடைய அன்பு, அது உங்க மேல பாய்கிறத உணர வைக்கக்கூடிய ஒரு சின்ன தியானம். ஒரு அழகான ஒரு நதி, ஒரு ரிவருக்கு பக்கத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த ரிவர பார்க்கும் பொழுது அது ஒரு ஆழமான ஒரு பெரிய நதி. அந்த நதியை பார்க்கும் பொழுது அந்த நதியை நீங்க பார்க்கும் பொழுதே அதுல தேவ அன்பு, இந்த நதி போலதான் தேவனுடைய அன்பும் கிருபையும் உங்க மேல இருக்கிறத நீங்க பார்க்கணும். உங்களுடைய கசப்பான கடந்த காலம், மன்னிக்க முடியாத இடங்கள், நம்முடைய குற்ற உணர்வுகள், அது எல்லாத்தையும் அப்படியே அந்த நதியில ஒன்னொன்னா போடுங்க. அந்த அவருடைய அன்பு என்னும் அந்த நதி அது எல்லாத்தையும் அப்படியே அடிச்சிட்டு போகுது. கொஞ்சம் அதை ரிலாக்ஸ்டா, இன்னைக்கு உங்களை எதெல்லாம் காயப்படுத்தி, துக்கப்படுத்தி, பல வருஷங்களா உங்க மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த காரியங்கள், சின்ன வயதுல இருந்து நீங்க போன அது என்ன அபியூஸா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, காயங்களா இருந்தாலும் சரி, அது அப்படியே அந்த நதியில அதை ஒன்னொன்னா தூக்கி போடுங்க. அவருடைய அன்புங்கிற நதி உங்களுடைய காயங்களையும், வேதனைகளையும், எல்லா புறக்கணிப்புகளையும், அவமானங்களையும், வெட்கங்களையும் அது அப்படியே அவருடைய அன்புங்கிற நதி அது என்ன செய்து அப்படியே அடித்து கொண்டு போகுது. நதி நிக்காம ஓடுறது போல அவருடைய மன்னிப்பும் அன்பும் நம்ம மேல ஓடிக்கொண்டே இருக்கிறது. எதையும் நம்ம பிடித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க இன்னைக்கு லேசா உங்களை உணர ஆரம்பிக்கணும். அப்பா, எனக்கு இதெல்லாம் காயப்படுத்துச்சு, இந்த மனுஷருடைய இதெல்லாம் நீங்க சுமந்துட்டீங்க, உங்க தழும்புகளால நீங்க என்னைய குணமாக்கி இருக்கிறீங்க. நம்ம இந்த உலகத்துல தழும்புகள் அப்படின்னா அது வலியினுடைய ஒரு அடையாளமா இருக்கு. ஆனா தேவனுக்கு அதுதான் வெற்றியின் அடையாளமா. அந்த வலியின் மூலமா, அந்த தழும்புகளின் மூலமாகத்தான் நாம் வெற்றி பெறும்படிக்கு அவர் அந்த தழும்புகளை அவர் ஏற்றிருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. ஏன் அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் தன்னுடைய தழும்புகளை அவர் மறைக்கல? ஏன்னா அந்த தழும்புகள் தான் அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதுக்கான கையெழுத்தாய் இருக்கிறது. அந்த தழும்புகளை நீங்க பார்க்கும் பொழுது சிலுவையில அவர் நமக்காக அவர் சரீரத்துல அவருக்கு ஏற்பட்ட அந்த தழும்புகள் தான் இன்றைக்கு நம்மை அவர் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்கிற ஒரு சிக்னேச்சரா, ஒரு கையெழுத்தா இருக்குதாம். அவர் நம்மளை பார்த்து பாடுறப்போ தன் கைகள்ல உள்ள தழும்புகளை காட்டி, இந்த தழும்புகள் உனக்காகவே ஏற்படுத்தப்பட்டன, நீ எனக்கு அவ்வளவு விலை மதிப்பு அற்றவள் அப்படின்னு சொல்லி அங்க தேவன் நம்மை குறித்து அவர் சொல்லுகிறாராம். இன்னைக்கு அந்த ஒவ்வொரு தழும்பு, அவர் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் தன்னுடைய சரீரத்தில் பெற்ற அந்த தழும்புகள் அது எப்படி இருக்குது?
விலையேற பெற்றதாய் இருக்கிறது. நம்மை விலையேற பெற்றவர்களாய் அது பார்க்கிற தழும்புகளாய் அது இருக்கிறது. ஒரு நாளும் என்ன செய்யாது, அந்த தழும்புகள் நம்மை விட்டு போகாது. ஏன்னா அந்த தழும்புகள் தான் நம்மை குணமாக்குகிறதாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம மனதுல ஆறாத வடுக்கள், புண்கள், காயங்கள் இருக்கலாம். துரோகம், ஏமாற்றம், இழப்பு, அந்த காயங்கள் எல்லாத்தையும் மறைக்காம இன்னைக்கு அவர்கிட்ட ஓபன் பண்ணி காட்டுங்க. எதெல்லாம் இன்னைக்கு உங்களை காயப்படுத்துது, யாருடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களை காயப்படுத்துச்சு, இன்றைக்கு அந்த காயங்களை நீங்க திறந்து காட்டும் பொழுது அவருடைய தழும்புகள் நிறைந்த அந்த கைகள் உங்க காயங்களை தொடுகிறத நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு காயப்பட்ட இருதயத்தை இன்னொரு காயப்பட்ட இருதயத்தாலதான் முழுமையாய் புரிந்து கொள்ள முடியும். அவர் சொல்றாரு, மகளே, மகனே, உன் வலி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவருடைய தழும்புகளால் உங்க காயங்களை அவர் என்ன செய்கிறார், தடவி கொடுக்கிறார். அவர் தொட்ட மாத்திரத்துல இன்றைக்கு அந்த காயங்களும் அந்த அந்த புண்கள் எல்லாம் அது ஆறுகிறத நீங்க பார்க்கலாம். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். உங்க ஆத்துமாவில ஏற்பட்ட அத்தனை தழும்புகளும் காயங்களும் அவருடைய தழும்புகளால் அது குணமாக்கப்படுகிறது. உன்னை என் உள்ள கைகள்ல வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் உள்ளங்கையில நம்மை வரைந்து வைத்திருக்கிறது ஏதோ ஒரு பேனாவினால வரையல, சிலுவையின் ஆணிகளினால் அவர் நம்மை செதுக்கி வைத்திருக்கிறாராம். அந்த தழும்பே நம்முடைய உருவம் தானா. அவருடைய கைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மைத்தான் அவர் பார்க்கிறாராம். நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய தழும்புகளை பார்க்கும் பொழுது நம்மை அவர் பார்க்கிறார். அவர்கிட்ட இருந்து நம்ம ஒருபோதும் அவர் நம்ம என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. உங்களை காயப்படுத்தின நபர்கள், அவங்க சொன்ன கசப்பான வார்த்தைகள், இதெல்லாம் ஒரு கனமான கற்களா அதை பார்க்கணும். அந்த கற்களை நீங்க உங்க முதுகு மேல சுமந்து கொண்டு இருக்கிறதா பாருங்க. அதை சுமந்து கொண்டே இருக்கிறதுனால உங்க வலி, உங்க முதுகு அப்படி ஒரு வலி. இப்ப இயேசு உங்க முன்னாடி வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, அவருடைய தழும்புள்ள கரங்களை நீட்டி சொல்றாரு, அந்த கற்கள் எல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துரு மகனே, நீ என்கிட்ட கொடுத்துரு மகளேன்னு அவர் சொல்றாரு. ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு வலியையும் அவர்கிட்ட இன்றைக்கு நீங்க என்ன செய்யுங்க, அப்படியே கொடுங்க. அத அவர் வாங்கும் பொழுது அவர் உங்கள்கிட்ட புன்னகையோடு அன்போடு அந்த காயங்கள் எல்லாம் அந்த மிகப்பெரிய பெரிய கற்களாய் இருந்தது எல்லாத்தையும் அவர் உங்ககிட்ட வாங்குறாரு. அப்படியே உங்க பாரம் எல்லாம் ஃப்ரீ ஆகி நீங்க லகுவா இருக்கிறத நீங்க உணர முடியும். இப்படித்தான் அவர் நம்முடைய காயங்களை அவர் குணமாக்குற. நம்ம ஒரு வசனத்துல நம்ம சொல்லிடுறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்னு. இதை இந்த அளவுக்கு மெடிடேட் பண்ணும் போதுதான் இந்த காயங்கள் நமக்கு குணமடையும். இல்லைன்னா அறிவுல இருக்கிற இந்த விஷயம் ஒரு நாள் நம்ம அத புரிய முடியாது, உணர முடியாது. நாம் காயங்களோட தான் இந்த பூமியில உலாவி கொண்டு இருப்போம். மனிதர்கள் நம்மை நிராகரித்திருக்கலாம், ஆனா இயேசுவும் மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். நம்மை விட அவர் அதிகமாய் காயப்பட்டவர். அவருடைய தழும்புகள் இன்றைக்கு அப்படி உங்க இருதயத்தை தொடுறத ஃபீல் பண்ணுங்க. அந்த அந்த அவருடைய தழும்புகள்ல இருந்து அப்படியே ஒரு லைட் நம்முடைய மன காயங்களுக்குள்ள அந்த லைட் ஊடுருவி பாய்கிறத பாருங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். இன்றைக்கு அவர் உங்களை குணமாக்குகிறார். அந்த லைட் அப்படியே உங்க இருதயத்துல ஃப்ளோ ஆகுது. உங்க காயங்களை அவர் கட்டி உங்களை அப்படியே அந்த காயங்கள் எல்லாவற்றையும் நீங்கும்படி, சுகம் கொடுக்கும்படிக்கு இன்றைக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார்.
விலையேற பெற்ற தீரூரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவன்பு கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற தீரூரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற தீரூரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. நமக்காக நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்றும்படிக்கு அவர் தன்னையே விலையாக கொடுத்திருக்கிறார், தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நாம் இன்னைக்கு நீங்க பார்க்கிற இந்த பிரச்சனைகளும் இந்த மனுஷர்களால ஏற்படுத்தின இந்த வடுக்களும் காயங்களும் இது உங்களுக்கு பெரிதல்ல. இன்றைக்கே அதை அப்படியே அதை டோட்டலா அவர்கிட்ட ரிலீஸ் பண்ணுங்க, அவர்கிட்ட கொடுங்க. அந்த அப்பா இன்றைக்கு உங்க பக்கத்துலதான் இருக்கிறார், உங்களுக்கு அருகாமையில தான் இருக்கிறார். அன்றைக்கு அப்போஸ்தலர்ல 17 பார்க்கிறோம், புறஜாதி மனிதர்கள்ட்ட பவுல் பிரசங்கிக்கிறார். அவர் உங்களை தடவியாகிலும் தேடப்படுகிற இடத்துலதான், உங்க பக்கத்துலதான் அவர் இருக்கிறாரு, உங்க கூட தான் அவர் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு. இன்றைக்கு அந்த அன்பு, அவர் உங்களை எப்படி பார்க்கிறார்ங்கிற அந்த அன்பை நீங்க உணர வேண்டிய இடத்துல இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த காயம் அந்த காயம்னு சொல்லி இந்த காயங்களுக்குள்ள வாழ நம்ம அழைக்கப்படல. நம்ம மகிழ்ச்சியாய் வாழும்படி, நாம் நம்ம யார் என்பதை அறிந்து நம்ம மகிழ்ச்சியாய் வாழும்படிக்குதான் அவர் தன்னுடைய சரீரத்துல காயங்களை ஏற்றார். என் பிள்ளை இந்த காயத்தை உணரக்கூடாது, என் பிள்ளை இப்படி என்ன அவளுடைய காயங்களை அவனுடைய காயங்களை நான் சுமந்து என் பிள்ளை இந்த காயங்கள்ல இருந்து விடுபடணும், குணமாகணும்னு சொல்லிதான் அவர் தன்னுடைய சரீரத்துல காயங்களை ஏற்றார், தழும்புகளை ஏற்றார். இன்றைக்கு அந்த தழும்புகள் உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது, குணப்படுத்தி கொண்டிருக்கிறது. எத்தனையோ வருஷ காலமா சின்ன வயதுல இருந்து நிறைய காரியங்கள் உங்க மைண்ட்ல இருக்கலாம். இன்னைக்கு அது எல்லாத்தையும் அப்பா தன் மேல அவர் ஏற்றிருக்கிறத நீங்க பாருங்க. அந்த தழும்புகள் எல்லாம் உங்களை இன்றைக்கு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்பவும் அவர் உங்க கூட தான் இருந்தாரு. அந்த காயங்கள் ஏற்படும் பொழுதும் அப்பா உங்க கூட தான் இருந்தாரு. இன்றைக்கும் உங்க கூட தான் இருக்கிறாரு. இன்றைக்கு உங்களை சுகப்படுத்தும்படி, அந்த காயங்களில் இருந்து உங்களை சுகப்படுத்தும்படி, அந்த தழும்புகள்ல இருந்து ஒரு அப்படியே ஒரு லைட் முற்றிலுமாய் உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறத நீங்க பாருங்க. அது அப்படியே ஒரு ஆயின்மெண்டா, ஒரு பிசின் தைலமா உங்களை அப்படியே அந்த இருதயத்துல அந்த காயங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினால், அவருடைய தழும்புகளினால இப்பொழுதே அவர் உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது இல்லாம போயிட்டு, அது இப்போ உங்களுக்கும் அது ஒரு தழும்பா இருக்கு, அது காயமா இல்ல. இந்த தழும்புகள் மற்றவர்களை குணப்படுத்துகிற தழும்புகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ரீபால ஹாஷல பிரஹி தலூஷரபா, அப்படியே அவருடைய சிலுவை அன்பை நீங்க உணரணும். சிலுவையில அவருக்கு ஏற்பட்ட வலிகளும் வேதனைகளும் பாடுகளும், மக்களால் அவள் புறக்கணிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளும், அதை அப்படியே உணர்ந்து பாருங்க.
மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அவருக்கு அழகும் இல்லையாம், சௌந்தரியமும் இல்லையாம். அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லையாம். ஏன்னா இந்த இடத்துக்கு அவர் போய் நம்முடைய காயங்களை அவர் ஆற்றும்படிக்கு தன் அழகையெல்லாம் அவர் இழந்தார். 10,000 பேர்களில் சிறந்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. இன்றைக்கு நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு காயங்களிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படி, நம்ம எவ்வளவு அவருக்கு பிரஷியஸ்ங்கிறத நமக்கு உணர செய்யும்படி, நாம் உணர செய்யும்படி அவர் அதையெல்லாம் இழந்திருக்கிறாராம். அப்போ எவ்வளவு தூரம் இன்றைக்கு நம்ம மற்ற மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகள், இன்றைக்கு சூழ்நிலைகள் ஏற்படுத்துகிற காயங்கள், போராட்டங்கள், பொறாமைகள், கசப்புகள், வெறுப்புகள், இது எதுவும் உங்களை பாதிக்க முடியாத ஒரு அன்பை அவர் உங்க மேல வைத்திருக்கிறார். இது எதுவும் உங்களை தொட முடியாது. அவர் அந்த அன்பு உங்களுக்கு ஒரு கோட்டையா இருக்கிறத நீங்க பாருங்க. இந்த அன்பு எனக்கு கோட்டையா இருக்கும் பொழுது எந்த வார்த்தைகள் என்னை தொட முடியும்? அழகுமில்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. அழகுமில்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். அவர் தலையில இறங்கின ஒவ்வொரு முள்ளும் அவருக்கு எவ்வளவு ஆழமான வலியை ஏற்படுத்தி இருக்கும். ஆணிகள் அடிக்கும் பொழுது எவ்வளவு வலி ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே இன்றைக்கு உங்க காயங்கள்ல ஏற்பட்ட வலிகளை நீக்கும்படிக்கு, அந்த காயங்களை அவர் சுமந்துட்டாரு. இப்போ உங்களுக்கு காயங்களே இல்ல. உங்களுக்கு யாரும் காயங்களை ஏற்படுத்த முடியாது, வலியை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அது அனைத்தையும் அவர் சுமந்திருக்கிறார். இன்றைக்கு நம்மை மீட்கும்படிக்கு அவர் சுமந்திருக்கிறார். முள்ளின் மூடியும் சிவங்கி அணிந்தும் கால் கரங்களில் ஆணிகள் பாய்ந்தும். முள்ளின் மூடியும் சிவங்கி அணிந்தும் கால் கரங்களில் ஆணிகள் பாய்ந்தும். குருதி படிந்தவர் தொங்கினார், வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே. குருதி படிந்தவர் தொங்கினார், வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார்.
சிறுமை அடைந்தே தொங்கினார். இந்த அன்பு நமக்காக அவர் சிறுமை அடைந்து அவர் தொங்கி இருக்கிறார்னா, இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரம் மற்றவங்களை மன்னிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். மன்னிப்புங்கிறதுக்கு மற்றவங்க செய்த காரியத்தை நம்ம அக்னாலேஜ் பண்றது இல்ல, அதை சரின்னு சொல்ல வேண்டியது இல்ல. அவங்க தந்த வலியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுக்கு பெயர் தான் மன்னிப்பு. நீங்க என்ன வேணாலும் என்னை காயப்படுத்தி இருக்கலாம், ஆனா இந்த வலியை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேருதான் மன்னிப்பு. இதைத்தான் இயேசு சிலுவையில் செய்தார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்ம அவருக்கு ஏற்படுத்தின வலியை அவர் ஏற்கவே இல்லை. நீ என்ன வலியை ஏற்படுத்தினாலோ என்னால உன்னைய நேசிக்க முடியும், எனக்கு அது வலி இல்லை. அதனாலதான் அவரால நமக்காக சிலுவைக்கு வரைக்கும் சென்று அத்தனை பாடுகளையும் அவர் அனுபவிக்க முடிந்தது. இன்னைக்கு மனதுல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை காயப்படுத்தினாங்க, ஆனா அந்த கசப்பை நான் சுமக்க விரும்பல. உம்முடைய தழும்புகளை பார்த்து நான் அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் மனதார நான் மன்னிக்கிறேன். உங்க தழும்புகளை பார்த்து நான் ஒவ்வொருத்தரையும் மன்னிக்கிறேன். என்னுடைய சின்ன வயதுல இருந்து இதுவரைக்கும் வந்த ஒவ்வொருவரையும், என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட எனக்கு காயங்களை ஏற்படுத்தின ஒவ்வொருவரையும் நான் மனசார மன்னிக்கிறேன். இன்னைக்கு அவர்கள் எரிந்த கற்கள், மனிதர்கள் உங்க மேல எரிந்த அந்த கற்களை எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, சேகரிச்சு வச்சிருக்கிறாராம். இன்றைக்கு அவர்கள் ஆச்சரியப்படும்படி தேவன் உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறாராம். நம்முடைய மனதின் உடைஞ்சு போயிருக்கிற நம்முடைய மனதின் சத்தத்தை கேட்டு நம்மை ஓடி வந்து அவர் நம்மை கட்டி அணைத்து கொண்ட ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். உலகம் நம்மளை தள்ளிச்சு, ஆனா அவர் நம்மள உள்ளங்கையில அவருடைய தழும்புகளாலேயே நம்மை செதுக்கி வைத்திருக்கிறாராம். என்னை காயப்படுத்தின மனிதர்களை விட என்னை நேசிக்கிற என் தேவன் பெரியவர். அவர்கள் கொடுத்த வலிகளை விட இயேசுவின் தழும்புகள் அதிக வல்லமை உள்ளது. இன்றைக்கு அந்த தழும்புகளின் அன்பின் நான் இளைப்பாறுகிறேன். அவர்கள் தந்த வலிய நான் முற்றிலுமாய் அவரிடத்துல நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் சுதந்திரமா இருக்கிறேன், நான் விடுதலையா இருக்கிறேன், நான் ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க அதை சொல்ல 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 இன்றைக்கு பல வருஷங்களா உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் அவரோட அன்பை உணர 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 அந்த சிலுவையை நீங்க நோக்கி பார்க்க 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 இன்றைக்கு டோட்டலா நீங்க ஃப்ரீயா இருங்க. இந்த காயங்கள்ல இருந்து, தழும்புகள்ல இருந்து அவங்கள பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க எனக்கு ஏற்படுத்தினது தேவனோடு நான் ஒன்று சேரும்படி ஏற்படுத்தின காயங்கள். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். மனதார நன்றி சொல்லுங்க அப்படிப்பட்ட நபர்களுக்காக. இன்னைக்கு நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க. உங்க சோல் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறத நீங்க உணருங்க. அவருடைய அன்பை இப்பொழுதும் நான் ஒரு 2 ஸ்டான்ஸா படிக்கிறேன். அந்த சிலுவையை உங்க முன்பாக கொண்டு நிறுத்தி அந்த அன்பை நீங்க உணர ஆரம்பிங்க. இன்றைக்கு நீங்க விடுதலையாயிருக்கிறீங்க. இன்றிலிருந்து தேவ ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. உணர்வுள்ள ஒரு இருதயமாய் உங்களுடைய இருதயம் மாற ஆரம்பிக்கிறது. சிரசினில் முள்மூடி உறுத்திட அறைந்தே சிலுவையில் சேர்த்ததையோ தீயர் திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்தார் சேனை திரள் சூழ குருசினில் தொங்கியே குருதியும் வடிய கொல்கதாமலைதனிலே நம் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு பாதகர் நடுவில் பாவியின் நேசன் பாதகன் போல் தொங்க யூத பாதகர் பரிகாசங்கள் பண்ணி படுத்திய கொடுமைதனை
சந்திர சூரியன் சகலவான் சேனைகள் சகியாமல் நாணுதையோ. தேவ சுந்தர மைந்தன் உயிர் விடு காட்சியால் துடிக்கா நெஞ்சுண்டோ. ஈட்டியால் சேவகன் எட்டியே குத்த இறைவன் விலாவதிலே. அவர் தீட்டிய தீட்சை குருதியும் ஜலமும் திறந்தூற்றோடுது பார். எருசலேமாதே மருகினி அழுது ஏங்கி புலம்பலையோ. நின் எருசலை அதிபன் இளமணவாளன் எடுத்த கோலமிதோ. குருசினில் தொங்கியே குருதியும் வடிய கொல்கதாமலைதனிலே. நம் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சிலுவையில நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் இன்றைக்கு தியானித்து பார்த்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்காக சரீரத்துல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்க சரீரம் பிக்கப்பட்டதையும் நொறுக்கப்பட்டதையும் நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய காயங்களை ஆற்றும்படியாக இன்றைக்கு நீர் அந்த காயங்களை ஏற்றி எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிர்த்து இன்றைக்கு எங்களை உன்னதத்திலே உமோடு கூட நீர் அமர பண்ணி இருக்கிறீரப்பா. இன்றைக்கு எங்களுடைய மனதின் சிறையிருப்பை நீர் திருப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. பல வருஷங்களாக ஏற்பட்டிருந்த காயங்களும் தழும்புகளும் இன்றைக்கு ஆற பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு புது உடன்படிக்கையில நாங்க புதிய இருதயத்தை பெற்றவர்கள் ஆனாலும் கூட எங்க மனதுல இதெல்லாம் நீங்காம இருந்ததுப்பா. இன்றைக்கு அந்த காயங்களையும் ஆண்டவரே அந்த வலிகளையும் நீர் ஆற்றி இருக்கிறீர். உம்முடைய சிலுவையின் தழும்புகள் எங்களை ஆற்றி இருக்கிறதப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னமும் ஆழமாய் இந்த அன்பை நாங்க ஒவ்வொரு நாளும் உணர தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. முற்றிலுமாய் எங்களுடைய எல்லா பர்டன்ஸையும் எங்களுடைய எல்லா வலிகள் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட எல்லா காயங்கள் அதெல்லாம் உங்க மேல நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இனி இது எங்களுக்கு சொந்தமானது அல்ல. இப்ப நாங்க ஃப்ரீ ஆயிட்டோம்ப்பா. நாங்க விடுதலை ஆயிட்டோம்ப்பா. இப்ப நாங்க சுதந்திரமா இருக்கிறோம். We are totally free. சிலுவையில் எங்களுக்கு அந்த விடுதலையை நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. நாங்க மரித்து புது சிருஷ்டியாய் உயிரோட எழுப்பி இருக்கிறோம். இந்த பழையவைகள் எல்லாம் எங்களுக்கு ஒளிஞ்சு போயிட்டுப்பா. இனி எங்களை யாரும் எங்க ஐடென்டிட்டிய யாரும் சொல்ல முடியாது. நீங்க எங்களுக்கு கொடுக்கிற ஐடென்டிட்டி உங்க கண்களின் வழியாய் நாங்கள் எங்களை பார்க்க எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்க தாங்கப்பா. அப்பா, வந்த ஒவ்வொருவரையும் நான் மனதார பிளஸ் பண்றேன். இன்னைக்கு ஒரு விடுதலையின் நாளாய் நீர் நியமித்து ஒரு பெரிய விடுதலையை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.